அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். திருவிழிமலையில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் படிக்காசு பெற்ற கதை பெரிய புராணத்திலிருந்து சொல்ல இருக்கிறேன். அதில் வாசி இல்லாத காசு திருஞான சம்பந்தருக்கும், வாசியுடன் காசு திருஞான சம்பந்தருக்கும், வாசி இல்லாத காசு திருநாவுக்கரசருக்கும் சிவபெருமான் வழங்கியிருக்கிறார். இந்த வாசி என்பதற்கு எனக்கு என்ன பொருள் என்று தெரியவில்லை. யாரேனும் பெரிய வித்வான்கள், பெரியவர்கள், மகான்கள் இருந்தால் அந்த வாசி என்பதற்கு என்னவென்று பொருள் என்று என்னுடைய கமெண்டில் போட்டால் நான் புரிந்து கொள்வேன், மக்களும் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். வாசி என்பதன் பொருள் என்ன? வாசியுடன் கூடிய காசு திருஞான சம்பந்தர், வாசி இல்லாத காசு திருநாவுக்கரசருக்கு. ஏன் அப்படி வழங்கப்பட்டது என்று புரியவில்லை. அது கொஞ்சம் தெளிவுபடுத்தினால் சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.